அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் கோட்டைக்கு போனாலும் தீர்ப்பு நம்ம பக்கம் தான். அதுல என்னங்க சந்தேகம்? சந்தேகம் இல்லைங்க. அப்புறம் என்ன? இந்த ஜென்மத்துல முடிஞ்சிருமா? நீ ஒரு ஆள் போதுமியா? அது எப்படிங்க கோயில் நமக்கு சொந்தமாகும்? அவருக்கு தெரியாதா? ஏதோ பணம் இருக்குன்னு கேஸ் போடுறாரு. யோ வாங்க நீ. யோ சும்மா இருங்கய்யா. அவங்க கோயில் இருக்கிறது, அவங்க குடி இருக்கிற இடம் எல்லாம் எங்க மாமனாருது. ஐயா அதுல ஏதோ வில்லங்க இருக்க மாட்டிருக்குது. இப்ப நீதாயா வில்லங்கமே? ஐயா மாமனாரோட 2வது சம்சாரத்தை இடந்தாங்க அது. ஐயா மாமனாருக்கு 2வது சம்சாரம் இருந்ததா? யோ என்ன நீ ஐயாவுடைய பழைய பஞ்சாங்கம் புரட்ட ஆரம்பிச்சுட்ட? அத சொல்லலீங்க. பெரியவர் செத்து அவர் 2வது சம்சாரம் ஊரை விட்டு ஓடி போய் ஒரு 30 வருஷம் இருக்குங்களா? இது வேறயா? இது ஏயா நீ ஐயாவை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? பூசாரி ஐயா என் மாமனார் சொத்து எனக்கு தான் வந்து சேரும். கோர்ட் கேஸ் நம்ம பக்கம் வரட்டும். இந்த நாய்களை இருக்க வீடு வாசம் கூட இல்லாம வரட்டுறேன். தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்கப்படாது. அவங்க கோர்ட்டுக்கு போனா நிச்சயம் அவங்க பக்கம் தான் தீர்ப்பு ஆகும். அப்புறம் நம்ம இருக்கிற நிலம் வீடு வாசலை விட்டு போட்டு தெருவுல நிக்க வேண்டியதுதான். நான் இருக்கிறப்ப நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அட நீ அருவாளை எடுத்தா இங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க பயந்துக்குவாங்க. ஆனா அங்க கோர்ட்டுக்கு போய் என்ன பண்றதுன்னு தான். மதுரைவரன் சாமியை நீங்க நம்புறீங்கல்ல? நம்புறேன். அப்ப போங்க. ஏய் நில்லு. ஆமா நம்ம விஷயத்தை உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா? ஏன் சொல்லல? அங்க என்ன பாக்குறேன்? அங்க பாத்தீங்களா தேன் கூடு? ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்தா நிறைய தேன் கிடைக்கும். எடுப்போமா? எடுக்கலாம். ஆனா தேன் கொட்டுமே. கொட்டினா விஷம் இல்ல. அப்ப கடிக்காம எடுப்போம். அது எப்படி? இப்ப பாரு. ஏய் தேன் கொட்டுது. குடி. எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டியே, எனக்கு இனிமே நீ குடி. அங்க இருந்தா தானே குடிக்கிறதுக்கு. இப்ப என்ன பண்றது? இங்க இருக்கே. ஏய் 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 தேனுண்ணும் வந்து மாமலரை கண்டு குத்திருந்தலைந்து பாடுவதேன் ரீங்காரம் கொண்டு. அங்க என்ன பண்றீங்க? தேன் எடுக்கலான்னு. அது என்னடா அடிமரத்தை கட்டி பிடிச்சு தேன் எடுக்கிறீங்க? இந்த மரத்துல தேன் இருக்கு, அதான் ஏறி எடுக்கலான்னு. தேன் எடுக்கணும்னா ஏறிச்சா எடுக்கணும். ஆனா சிந்தாம எடுப்பீங்களா இல்ல நானும் வரணுமா? ஐயோ வேண்டாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். அன்னைக்கு என்னடா கொய்யா மரத்து கடியில இருந்து எலுமிச்சக்காய் பிடிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு கட்டி பிடிச்சது தேன் எடுக்கிறீங்க. இனி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டோம், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம். விஷயம் தெரியுமா உனக்கு? கழுத்து மேல கத்தி வச்சுட்டு கேட்டா என்னத்தையா தெரியும்? நம்ம பூசாரி மகன் இருக்கான்ல, யாரு? அதாயா மணி அரசு. அவனும் நம்ம சங்கிலியோட மகளும். யாரு? இளஞ்சியா? இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பிய. அவங்க 2 பேரும் எலுமிச்சை மரத்துக்கு கீழே. கீழே? கீழேன்னு ஒண்ணு ஏன்டா வாயை திறக்கிற? ஒருக்கா பார்த்தா எலுமிச்சைக்காய் புடுக்குறேங்கிறாங்க, மறுக்கா பார்த்தா கட்டி பிடிச்சது தேன் எடுக்கிறாங்க. ஆஹா, இத போய் ஊருக்குள்ளார சொல்லி பூசாரி மானத்துக்கு எடுத்துறான். யோ பாதி வேலைதாயா முடிஞ்சிருக்கு, மீதி வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் வீரப்பட. நம்ம பொழப்பு கெட்டு போச்சே. சரி எவனுக்கோ வேட்டு வச்சமல்ல. நிக்க மாட்டேனே. இல்லப்பா, வேண்டாம்ப்பா. அண்ணா என்ன பச்சை பிள்ளை துரத்துறீங்க? என்ன பயமாவுல நடக்க பழகிற வரையில அப்பா கைய புடிச்சுக்கிட்டு நடக்கிறீங்க. பழகினதுக்கு அப்பா எவன் கைய புடிச்சுக்கிட்ட ஓடவா பாக்குறீங்க? காப்பாத்துனே காப்பாத்துனே, அப்பா துரத்திட்டு வராரு. அவர் கையில கிடைச்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. இருங்கண்ணே, என்னப்பா என்ன காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா தம்பி? அப்படி என்ன செஞ்சிட்டா? அந்த பூசாரி மகனோட சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கா தம்பி. விடுங்கண்ணே, சின்ன சிறுசுங்க ஏதோ தெரியாம பண்ணிருக்கேன். இதை போய் ஏன் பெருசுப்படுத்துறீங்க? இதுவா சின்ன சிறுசுங்க? இவ பண்ணி இருக்கிற காரியம் ஊரே 2 பண்ணிரும் தம்பி. என் பாப்புல நான் வர மாட்டேன். உன்னை வெட்டி போட்டுருவேன். இருங்கண்ணே, நீங்க பெருக்கிற கோவத்துக்கு வெட்டி போட்டாலும் போட்டுருவீங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, இளைஞ நான் அப்புறமா அனுப்பிச்சு வைக்கிறேன். தம்பி நீ சொல்றியேன்னு தான் இந்த புள்ளைய விட்டுட்டு போறேன். நல்ல புத்திய சொல்லி அனுப்பு. நீங்க வீட்டுக்கு போங்க, போங்கண்ணே. நான் அன்னைக்கே சொன்னேன், ஆட்டை ஒழுங்கா பார்த்து மேயின்னு. இப்ப ஆளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கியா?
உங்க ஒப்பன் கோவம் தண்ணித வரைக்கும் நம்ம வீட்டுல போயிரு. போற வந்து பேசிக்கிறேன். போ. கைய விடுப்பா. வர. ஐயா ஐயா. என்ன பூசாரி? என் பையன் உங்க வீட்லயே இருக்கட்டுங்க. என் வீட்டுல இருந்தா அந்த சங்கிலி மகன் இவனை எடுத்துட்டு போயிருவா. இங்க இருந்தா நீங்க அடியாளுகளுக்கு சோறு போட்டு சும்மா வச்சிருக்கீங்க. இவனை கவனிச்சுக்குவானுங்க. நான் அப்பவே சொன்னேன். எப்ப சொன்னா நீ? ஐயா தோட்டத்துல இவனை எருவு மாடு மேய்க்க போடுங்கன்னு கேட்டீங்களா? படிக்க போயிட்டு வந்து ஆடு மாடு மேய்க்கிற பின்னாடி திரிறான். நாங்க 2 பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? தம்பி உள்ள போ. போடா உள்ள. ஐயா சொல்றாருல்ல. ஐயா தம்பி வாசப்படிய தான்னா காலை முறிச்சு போட்டு. சரிங்க. குஜால் லேகியம் இதை சாப்பிட்டால் வீரியம் தைரியம் தானே வரும். உடம்பை சூடேற்றி தூங்கும் நரம்பை தட்டி எழுப்பி இன்ப உணர்ச்சிகளை தூண்டிவிடும் இந்த குஜால் லேகியம். இந்த லேகியத்தை அல்வான்னு சொல்லி அந்த அல்வாவை இன்னைக்கு லேகியமாக்கிடுறேன். தண்ணியை போட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். லேகியம் நல்லா இருக்கு. இன்னைக்கு உன்னை பாரு நானு. ஐயோ இவன் என்ன இந்த லேகியத்தை சாப்பிடுறான்? நம்ம கையில கிடைச்சா பட்டை லேப்பிடுவானே. என்ன கண்ணடிக்கிறான்? எனது கட்சிக்காரரான சுப்பராய கவுண்டரின் மாமனார் ராச்சிமுத்து கவுண்டரின் சட்டபூர்வமான 2வது மனையின் சொத்துதான் இந்த மதுரை வீரன் கோயில் நிலம். நாச்சிமுத்து கவுண்டர் இறந்து விட்டதாலும் அவருடைய மனைவியோ மற்ற வாரிசுகளோ இல்லாததினாலும் முதல் மனைவியின் ஒரே மகள் மீனாட்சியின் கணவரான சுப்பராய கவுண்டருக்குத்தான் இந்த நிலம் சொந்தம் என்பதை கனம் கோட்டார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. நாலு தெரு ஒண்ணு கூடி வந்திருக்கீங்க. யாருமே பேசாம இருந்தா இப்படி? யாராவது வாயை திறந்து பேசுங்கயா. துடியனூர்லயும் கல்யாணம், துக்கனூர்லயும் கல்யாணம். அங்க நக்கறதா இங்க நக்கறதான்னு தவிச்சு நிக்கிற நாய போல ஆகக்கூடாதுப்பா நம்ம நிலைமை. கிளவி 100 வார்த்தை சொன்னாலும் மணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாடா. வாஸ்தவமான பேச்சு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன தம்பி இருக்கு? மணியக்காரரை பகைச்சுக்கிட்டு இனிமே எங்களால காலம் தள்ள முடியாது தம்பி. இப்ப நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்கண்ணே. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வாகனத்தை பொழுது வைகுண்டம் போறது எப்படி தாமர? சும்மா இருடா. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, பேசாத மணியக்காரர் காலில் விழுந்துள்ளான்னு பாக்குறேன் தம்பி. நீங்களாம் அவசரப்படுறீங்க. தீர்ப்பு நாளைக்கு தானே. நாமளா அவங்களான்னு கோர்ட்ல பாத்துருவோம். எப்படியோ எங்களால நடு ரோட்ல பாக்குறோம்னு முடிவு பண்ணிட்டேன். நடத்து. உங்களை அந்த அளவுக்கு நான் விட்டுருவாடா? யோ எங்க இருந்தா அந்த உன்னை நம்பி நாங்க அவங்கள பாச்சுக்கணும். பைத்தியக்காரத்தனமா பேசாத. இவ்வளவு நாளா உங்க உரிமைக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். அடையிருங்க தம்பி, அவன் சரியா தானே சொல்றான். இனிமே அவங்க வில்லங்க நமக்கு வேண்டாம். நாளைக்கு ரோட்ல நிக்கிறத விட மணியக்காரர் காலில் விழுந்து இருக்கிற ஊடு வாசலையாவது காப்பாத்திக்குவோம். புறப்படுங்கப்பா. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. தம்பி, நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இனிமே நீ சொல்லி நாங்க கேட்கறதா இல்ல. எல்லாம் புறப்படுங்கப்பா. புறப்படு. போங்கடா போங்க. போய் தாமரை காலில் விழுங்க. அவன் காப்பாத்துவான். ஊர் பேரு தெரியாதவன் பக்கம் சேர்ந்துகிட்டு அப்பப்ப கோஷ்டி மாறுறீங்க. உங்களை நம்பவே முடியலையா? இப்ப காலில் விழுவீங்க, அப்புறம் காலை வாரிடுவீங்க. இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க ஐயா. அப்ப வேற மாதிரி ஐடியா பண்ணி குனிய வச்சு முதுகுல குத்துவீங்களா? குத்துனால குத்துவானுங்க. காட்டு பசங்க தெரியாம தப்பு பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்கய்யா. நீ இடுப்புல இருக்க துண்டு எடுத்து தலையில கட்டின பயலாச்ச. நீ பேசாத. இவனுங்களெல்லாம் அடிச்சு வரட்டுங்கடா. சரிங்க. இந்த நாய்களோட காத்து கூட இந்த பக்கம் வரக்கூடாது. இப்படி ஒரு முடிவை நீங்க எடுக்கப்படாதுங்க ஐயா. நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்பு வரட்டும். உங்க அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரு முடிவே கட்டுறேன்.